ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய க்ளோன் டூல் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ளோன் டூலை பார்த்தோம்னா க்ளோன் டூலில் 2 வகையான டூல் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அண்ட் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற டூல் 2 இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து எஸ். உதாரணமாக நம்ம க்ளோனிங் அப்படிங்கிறத எடுத்துக்கணும்னா, சயின்டிஃபிக் ரீதியாக க்ளோனிங் அப்படின்னோம்னா ஒரு உயிரணு கொண்டு இன்னொரு உயிரை உருவாக்குறது, அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தான் க்ளோனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை கொண்டு அந்த இமேஜில் ஒரு காப்பி நம்ம இன்னொரு இமேஜுக்கு எடுக்க போகிறோம். அதுதான் இந்த க்ளோனிங் அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிறது. க்ளோன் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிற வேலை அதான். அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த இமேஜில் நமக்கு வேணுங்கிற மாதிரி, அதாவது இப்போ நம்ம க்ளோன் டூல் செலக்ட் ஆகின பிறகு அந்த ப்ரஷ் டூலுக்கு நமக்கு வந்த மாதிரியான ஒரு ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ரஷ் டூலில் நம்ம யூஸ் பண்ண மாதிரியான ரேடியஸ், ஒபாசிட்டி, அந்த ஃபெதர், அந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த க்ளோன் டூலுக்கு நமக்கு தேவையான மாதிரி சைஸ் பண்ணிப்போம். சைஸ் பண்ணிவிட்டு க்ளோன் டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளோன் டூல் அந்த டூலை எடுத்த பிறகு நமக்கு வரக்கூடிய ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எந்த இடத்துல எந்த ஏரியா நம்ம க்ளோன் பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி ஆல்ட் கீபோர்டில் இருக்கக்கூடிய ALT அப்படிங்கிற அந்த பட்டன், ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட மவுஸில் ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எந்த இமேஜில் அந்த க்ளோனை நம்ம ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரே கிளிக்கில், அதாவது இந்த கிளிக்கை விட்டுறாமல், கர்சர் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணோம், மவுஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிக்கை விட்டுறாமல் நம்ம ஃபுல்லாகவே அதை ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது தான் அந்த முழுசாக அந்த இமேஜ், அதாவது க்ளோன் ஆகினா அந்த முழு இமேஜுமே இந்த இமேஜில் ஏற்கனவே நம்ம க்ளோன் பண்ண இமேஜ் ஃபுல்லாகவே நமக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது விளம்பும். இந்த டூலை நம்ம க்ளோன் டூலை யூஸ் பண்ணி இந்த இமேஜுக்கு நம்ம க்ளோன் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா க்ளோனிங் அப்படிங்கும்போது இதில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அலைன்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த அலைன்ட் ஆப்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இதில் நம்ம க்ளோன் பண்ணியிருக்கு, ஏற்கனவே க்ளோன் பண்ண இமேஜ் தான் இதில் இருக்குது. இப்போ அலைன்ட் அப்படிங்கிறது வந்து டிக் ஆகி இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம டிக் ஆகி இருக்கும்போது இப்போ ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். விட்ட பிறகு திரும்ப அதே தொடர்ச்சி, அந்த இமேஜில் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதே தொடர்ச்சி திரும்ப நமக்கு அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு போகலாம். தொடர்ச்சியிலேருந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த அலைன்ட் அப்படிங்கிறது அன்டிக் ஆகி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு தடவை இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு. அடுத்த தடவை நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அதே இமேஜ், அதாவது அந்த தொடர்ச்சி வராது, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இமேஜ் திரும்ப டிஸ்பிளே ஆகும். அதுதான் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள். இதை சாதாரணமாக நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிம்பிள்ஸ் ரிடக்ஷன், அந்த மாதிரியான சின்ன சின்ன செயற்பாடுகளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சரில் நம்ம எடிட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம பண்ணுறப்போ அதுகளில் நம்ம இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற அந்த டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீப்பாக நான் சொல்லித்தரேன். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த டூலோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நம்ம இமேஜுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்னை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் பண்ணிட்டு போகலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம உருவாக்கிக்கலாம். இதில் நம்ம பார்த்தோம்னா அவங்க மேனுவலாக நமக்கு தந்துருக்காங்க, பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 பேட்டர்ன்ஸ் மாதிரி இங்கே இருக்குது. இப்போ நமக்கு தேவையான மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம இந்த இமேஜ், இதில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை நம்ம ஒரு பேட்டர்னாக உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா இந்த இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் செலெக்ஷன் பிளிங்க் ஆகுறது நமக்கு விளங்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா இதுக்கான பேட்டர்னை நம்ம உருவாக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான மாதிரி பேர் ஒன்று கொடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இருக்க பேரே வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு இதில் பார்த்தோம்னா நம்மளோட பேட்டர்ன் இதில் ஆட் ஆகிடுது. இப்போ இந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் தான் பேட்டர்ன் ஆகி வந்திருக்கு. இதுதான் ஒரு பேட்டர்ன். இப்போ பார்த்தோம்னா இந்த இமேஜை நம்ம இப்போ அதே இமேஜுக்கு இப்போ நம்ம அதில் பார்த்தோம்னா ஒரு 6 இமேஜ் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இந்த 6 இமேஜ் நம்ம அந்த இமேஜில் இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம காப்பி பண்ணி அலைன் பண்ணி அப்படிலாம் செஞ்சுட்டு போகணும். இது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
பேட்டர்ன் பண்ணி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ண மட்டும்தான் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நான் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸ், இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் இல்லாமல் நமக்கு வேறு விதமான பேட்டர்ன்ஸ், வேறு இமேஜஸ் அப்படிலாம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரியே பேட்டர்ன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம்.